வணக்கம் திரு ஆர்ஜி பாலாஜி. வணக்கம். ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அங்க டைரக்டா போய் பேச முடியாத, ஆக்சஸ் இல்லாம எல்லா ரூட்டையும் ட்ரை பண்ணி போக முடியாம இருக்கிறனால தான் உங்க மூலியமா இந்த அப்பீல் வைக்கிறேன். இதை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா, அங்க இருக்கிற பசங்க ரோட்ல எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பசங்களோட சேஃப்டி அண்ட் அடுத்தவங்களோட சேஃப்டி. இந்த போராட்டத்தை நம்ம 6 நாள் அவ்வளோ டிக்னிட்டியோட இவ்வளோ பீஸ்ஃபுல்லா நடத்தினோம். அந்த டிக்னிட்டி பீஸ் தான் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம இதை பத்தி பேசினா ஞாபகம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த இமீடியட் அவசர சட்டம் உடனடியா நடத்த போறோம்னு இருக்காங்க. பெர்மனண்டா நடத்துறதா வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அது நடக்கிறதுன்னு நம்பி தயவு செஞ்சு போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. இது யார் ஆரம்பிச்சா, எப்படி நடந்தது, உள்ள இருக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட் யாரு அப்படின்ற விசாரணை எல்லாமே இதுக்கப்புறம் கூட நம்ம போயிட்டு பண்ணி அதுல இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நம்ம போராடலாம். ஆனா இன்னைக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல முக்கியம், போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு சேஃபா ஒவ்வொருத்தரும் போகணும். ஒருத்தரோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு வன்முறையை ஈடுபட வேணாம். இது மாணவர்களுக்கு சொன்னது மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் அடிச்சாங்களோ, யார் முதல்ல ஆரம்பிச்சாங்களோ எல்லாருக்கும் சொல்ற விஷயம் தான். ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் தயவு செஞ்சு இது ஒரு சான்ஸா எடுத்துக்காதீங்க. அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு இருக்கு, உங்க சேனல் மூலியமா தயவு செஞ்சு இதை நிறைய வாட்டி போடுங்க. என்னன்னா, நான் ஆகட்டும், இங்க இருக்கிற மூஞ்சிகளா இந்த போராட்டத்துல இருக்கிற செலிபிரிட்டிஸ் சொல்றானுங்க, சும்மா ஏதோ பேசிட்டு இவனுங்க போயிடுவானுங்க, அப்படி கிடையாதுங்க. எனக்கு அக்கறை இருக்குங்க. நான் அங்க ரோட்ல போய் பார்க்கறேங்க. அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தர். இப்ப லாரன்ஸ் சார் பேசிட்டு இருக்காருன்னா அவர் அங்க பேசிட்டு இருக்காரு, அதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்து தான் எனக்கு தெரியல அந்த வழி எதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க எல்லாருக்குமே போராட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, லீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாமே எமோஷனலா உண்மையில ஆத்மார்த்தமா இந்த ஸ்பிரிட் பிடிச்சி அதுக்குள்ள பசங்களோட இதை ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம். எங்களுக்கு அந்த வழி நடத்துற திறமை இல்ல, அனுபவம் இல்ல. ஸோ அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லா கட்சியும் இருக்கீங்கல்ல, ரோட்டுக்கு வாங்க சார், பேசுங்க சார். உங்க கட்சியோட சாயம் எல்லாத்தையும் விடுங்க. நான் இந்த கட்சி அந்த எல்லா கட்சியில இருந்தும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டைமை நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்களோட சீசன் பொலிட்டிஷியன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை எங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இல்ல நீங்க இப்போ அந்த 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 போராட்டத்துல யாருமே லீடர் இல்லைங்க. எல்லாருமே இந்த போராட்டத்தோட மாபெரும் அட்வான்டேஜ், மாபெரும் வெற்றியே இந்த போராட்டத்துக்கு ஒரு லீடரும் கிடையாது, ஃபேஸே கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய ஒரு விஷயம்னா அதே தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜும். இல்ல பாலாஜி, நீங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க அங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட யார்ட்டையாவது பேசுறதுக்காக தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? அவங்க கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? இந்த மாதிரி போராட்டம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா தாங்க பேச முடியுது. போன் பண்ணி பேசுறவங்க கிட்ட தாங்க திருப்பி பேச முடியுது. அந்த இடத்துக்கு போக முடியல. எல்லா ரூட்டுமே பிளாக்டா இருக்கு. எல்லா ரூட்டுமே வழி அடைச்சு வச்சிருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு ஒரே ரீசன், இதை டிவியில பாத்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், இதை டிவியில பாத்துட்டு பக்கத்துல யாராவது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு போராட்டம் முடிஞ்சுது, நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அதை செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் கை கொடுத்துட்டு அடுத்ததா என்ன நடந்தாலும் நம்ம திரும்பி வருவோன்ற நம்பிக்கையோட அதுக்கு ஒரு ஆணி வேற போறதுதான் கரெக்ட். வன்முறையில எவனுமே ஈடுபடுவானா போதும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இது ஒண்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் பெரிய தலைவர்கள் இருக்கீங்க அப்படின்னா எங்களை இப்ப அரசியல் புகுத்தாதீங்க, இது அரசியல்வாதிகள் உள்ள வராதீங்கன்னு போது நீங்க வராம கண்ணியமா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி இப்ப கேட்கறோம். இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இங்க இருக்கிற யங்கா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க அப்படிங்கறத மீண்டும் ஒரு தடவை அழுத்தமா சொல்ல முடியுமா? இளைஞர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். என்னன்னா, 6 நாள் உலகமே திருப்பி பாக்குற மாதிரி கண்ணியமான முறையில, அமைதியான முறையில நம்ம இந்த போராட்டத்தை நடத்தினோம். இதனால யாருக்கும் எந்த தீங்கும் வரல, எந்த தொல்லையும் நம்ம கொடுக்கல. அதனாலதான் போலீஸ் நம்மளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து என்ன ஆச்சு, யாரு அடிச்சு, எங்க இருந்து ஆரம்பிச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே கிளியரா தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். சோ இதை திரும்பியும் நிதானமா எது மேல தப்பு, யார் மேல தப்பு அப்படின்றதுக்கு நம்ம போராடலாம். அதுக்கான டைம் ஆனா இது கிடையாது. கிடைச்ச வெற்றியை ரொம்ப ரொம்ப பெருமிதமா கொண்டாடுற மாதிரி நீங்க எல்லாரும் இன்னைக்கு கலைஞ்சு போங்க. அது மெயின் விஷயம். அப்படின்னா எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம் உங்களோட சேஃப்டி. அவங்க அம்மா அப்பா தைரியமா போய் உட்கார்ற பீச்ல போராட்டம் பண்ற நானும் வரேன்டான்னு சொல்லி உங்களை நம்பி அமைச்சிருக்கிறது. அந்த நம்பிக்கை காப்பாற்ற வேணும். பத்திரமா வீட்டுக்கு போங்க. நம்மளுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை.